அவசியம் சார். ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறணும். அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனங்கிறாரு. ஆமா, நீங்க ஜாதிய இனங்கிறீங்க. எது இனம்? நான் இல்ல, மாடு மாடு இனம், ஆடு ஆடு இனம், மனுஷ மனுஷ இனம். ஒரே ஒரு விஷயம், இங்க வாங்களேன். உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான். சரி, கண்டுபிடிக்க பாப்போம். ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமா குறைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைக்கிறாங்களே என்னமா. இங்க பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் வந்து தேவையில்லாம குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. நாங்க நீங்க எது பொற்கால ஆட்சின்னு சொல்லுவீங்க, பொற்காலம்னு சொல்லுவீங்க, இதுவெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஆட்சி நடக்குதுங்க? மக்கள் வந்து எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர பிரச்சனை, அல்லது நாங்க வச்சிருக்கிற கோரிக்கைகள், அல்லது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள். திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒரு பெரிய புஷ்டத்தை அடிச்சு வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லா கிராமத்தில் உட்பட இரவானத்தில் சொருகி வச்சிருக்கான். நீங்க தான் வீடு வீடா கொண்டு போய் சேர்த்தீங்க. 505 வாக்குறுதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தான் பல போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்னதை எங்க இதை பூரா நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க கொள்கை வேறு, எங்க கொள்கை வேறு. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க சார். 100%, 95%. வேணா நான் வந்து ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, அதை எடுத்து எதெல்லாம் பெண்ணிக்க. உதாரணத்துக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எதுக்கு போராடிட்டு இருக்காங்க? பழைய பென்ஷன் வேணும், அது நிறைவேற்றாங்களா? இப்போ விவசாயிகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடிட்டு இருக்கோம்? நெல்லுக்கு 2500 ரூபா தரதா சொன்னாங்க குவிண்டாலுக்கு. கரும்புக்கு 4000 ரூபா தரதா சொன்னாங்க. இது பூரா அறிக்கையில் இருக்கிறது. அவங்க தான் சொல்றேன். நான் நிறைவேற்றாங்களா? அப்படி எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றாங்கன்னு சொல்றீங்க நீங்க? சட்டமன்றமே 100 நாள் நடத்த போறதா சொன்னாங்க. சட்டமன்றமே 5 நாள் 2 நாள் 15 நாள் இல்ல ஆண்டுக்கு 100 நாள் அதில் போட்டிருக்கிறது. ஆனா கடந்த ஆண்டு, அதாவது 2024 15 நாள் தான் நடந்திருக்கு. கேரளாவில் 65 நாள் நடந்திருக்கு. 100 நாள் நடத்துறதா அவங்க தான் சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு வேலை இருக்கு? சட்டமன்றமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் ஊர்லயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 15 நாள் மட்டும் தான் வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் சம்பளம் மாசம் உண்டு. மற்றவங்கெல்லாம் வேலை செய்ய மாதிரி தான் சம்பளம் தந்துடுவானா? ஆனால் எம்எல்ஏக்களுக்கு 15 நாள் மட்டும் தான் வருஷத்தில் சட்டமன்றம், மாசம் சம்பளம். இதெல்லாம் என்ன நியாயம்? ஜனநாயக கட்சின்னு வந்து சொல்றாங்க. மேபி வந்து சட்டமன்றம் நடத்தினா மக்களுக்கு பிரச்சனை வெளிப்படையா தெரிஞ்சிடும்னு சொல்லி நடத்தாம இருக்காங்களா? இல்லை, இவங்க தான் என்ன நம்ம சொன்னாலும், என்ன எதிர்கட்சிகள் அங்கே பேசினாலும், பிரச்சனைகள் பேசினாலும், இவங்களும் ஒரு பெரும்பான்மை இருக்கிற ஆட்சி என்கிற முறையில் அவங்க அதை சமாளிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. பட்டு அது ஒரு சட்டமன்றத்தை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும், அவங்க சொன்ன அடிப்படையில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறை என்பது இல்லை. மற்றபடி செலவாயிடும் போக்குவரத்துன்றதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்குற ஒரு நிர்வாகமாக அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றல நீங்க சொல்றீங்க. திமுக இப்போ 2026 கூட்டணி பலது நிறைவேற்றிருக்காங்க, பலது நிறைவேற்றல. ரெண்டு இருக்கு. சுத்தமா எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆமா, இப்போ கூட்டணியில மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்ல கூட்டணியில மாற்றன்றதே கிடையாதுங்க. அது அதாவது அவங்களுடைய காவல்துறை அணுகுமுறையில் இருக்கிற பிரச்சனையை நாங்க வெளிப்படுத்தியிருக்கிறோம். அந்த அணுகுமுறையில மாற்ற வேண்டும். காவல்துறை அணுகுமுறையை